நான் அந்த பிரீதா கிட்ட சேலஞ்ச் பண்ணிருந்தேன். அந்த பிரீதாக்கு முன்னாடி கரண் என்னோட விரதத்தை முடிப்பான்னு. ஆனா என்ன நடந்திருக்கு? கரண் அவளோட விரதத்தை முடிச்சிருக்கான். அத ஏன் முன்னாடியே? மைரா ஸ்டாப் இட். என்ன பண்ணிட்டு இருக்க? இது எல்லாத்துக்கும் நீதான் காரணம். கண்ணு திற நான் உன்கிட்ட சொன்ன, ஆனா நீதான் கண்ணு திறக்கவே இல்ல. கிரீஷ் உனக்கு தண்ணி கொண்டு வரேன்னு சொன்னல, அப்ப கூட நீ எதுக்கு கண்ணு திறக்காம படுத்திருந்த? ஏன்னா நீதான் என்கிட்ட சொன்ன. நீதான் என்கிட்ட சொன்ன என்ன ஆனாலும் கண்ணவே திறந்துராதேன்னு. நான் என்ன சொன்னாலும் கண்ணை திறக்காத, ஷாக்கிங்கா என்ன வேணாலும் சொல்லுவேன், கண்ணை திறக்காதேன்னு சொன்னேன். கண்ணை மூடிய வைன்னு சொன்னியா இல்லையா? நான் சொன்னேன்தான். ஆனா உன் மூளையை யூஸ் பண்ணாத நான் உன்கிட்ட சொல்லவே இல்லையே. Just shut up. நீ என் மேலதான் தப்பு இருக்கு. என்னோட தப்புதான். அம்மா என்கிட்ட சொன்னாங்க. நீ சொன்னதை நான் கேட்டுக்கவே கூடாது. இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு மாம் முன்னாடியே என்கிட்ட சொன்னாங்க. இருந்தாலும் அவங்க பேச்சு நான் கேட்கவே இல்ல. மைரா நான் சொல்றது. மகிரா செத்து போயிட்டான். மேல என்ன நடந்துச்சுன்னு பார்த்தல. அங்க அது கரண் தன்னோட கையால பிரீதாவோட விரதத்தை முடிச்சான். தன்னோட கையால ரொம்ப பாசமா விரதத்தை முடிச்சான். இன்னும் பாசமா அவளை பார்த்துக்கிட்டு இருந்தான். இப்ப தெரியும், பிரீதாக்கு ரொம்ப பெரிய வாய்ப்பு கிடைச்சிருச்சு. என்னை இன்சல்ட் பண்ணுவான். இந்த விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லி காட்டுவான். ஆனா இது நடக்க விட மாட்டேன். இது என்னோட நாள். இந்த சந்தோஷம் என்னுடையது. ஆனா அதை அவ பறிச்சுட்டா. நான் பிரீதாக்கு விஷத்தை கொடுப்பேன். நான் இன்னைக்கு இந்த பிரீதாவோட கதைய ஒரேடியா முடிக்கதான் போறேன். மைரா மகேஷ் இன்னைக்கு சுமங்கலி பூஜை. மகேஷ் உங்களுக்கு நல்லா தெரியும்ல, நான் ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்காக சுமங்கலி விரதத்துல இருப்பேன்னு. எப்பவும் நீங்க உங்க கையால தண்ணிய கொடுத்து அந்த விரதத்தை முடிப்பீங்க. நான் இன்னைக்கும் விரதத்துல இருக்க, உங்களுக்காக தான் விரதத்துல இருக்கு மகேஷ். இப்ப நீங்க உங்க கையால இந்த விரதத்தை முடிப்பீங்கல்ல? இந்த வருஷமும் உங்க கையால எனக்கு தண்ணிய கொடுத்து என்னோட விரதத்தை நீங்க முடிக்கணும் மகேஷ். இல்ல இல்ல மகேஷ், இன்னைக்கு நான் உங்க கையால ஸ்வீட் சாப்பிட மாட்டேன். ஏன்னா இந்த வருஷம் நீங்க உங்க கையால எனக்கு கிஃப்டே தரல. உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, ஒவ்வொரு வருஷமும் உங்க கையால இந்த சுமங்கலி பூஜை அன்னைக்கு நீங்க கிஃப்ட் தருவீங்க.
அப்படின்னா இந்த வருஷம் gift எங்க? எழுந்துறீங்க, எழுந்துறீங்க. நீங்க என்னோட gift கொண்டு வந்து கொடுங்க. இல்லைன்னா நான் எனக்கு எதுவுமே சாப்பிட மாட்டேன், தண்ணியும் குடிக்க மாட்டேன். அவ்வளவுதான். நான் தான் சொல்லிட்டேன்னா எழுந்துறீங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, ஒவ்வொரு தடவையும் நான் உங்களுக்காக விரதம் இருக்கும்போது நீங்க எனக்கு அன்பா கிஃப்ட் எடுத்துட்டு வருவீங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? போன வருஷம் நான் உங்களுக்காக விரதம் இருந்தப்போ அப்போ அட, இவர் எங்க போனாரு? இவ்வளவு நேரம் இங்க தானே இருந்தாரு. எங்க? என்ன மகேஷ், இன்னைக்கு கூட விளையாடுறீங்களா? இது நல்லா இல்ல. அட ராக்கி, இன்னைக்கு தானே உன்கிட்ட நான் விளையாட முடியும். இன்னைக்கு இல்லைன்னா வேற எப்ப விளையாட போற? இந்தா, முதல்ல நீ தண்ணிய குடி. இப்ப நீ அடுத்து சாப்பிட வேண்டியது இந்த ஸ்வீட்ட. ஸ்வீட் நான் கண்டிப்பா சாப்பிட மாட்டேன். ஏன் சாப்பிட மாட்டேன்? நீங்க மறந்துட்டீங்களா? என்னோட கிஃப்ட் எங்க? கிஃப்டா? எந்த கிஃப்ட்? எந்த கிஃப்டா? என்ன மகேஷ், நீங்க இன்னைக்காக தானே நான் கிஃப்ட் கேட்டேன். எனக்கும் நீங்க ப்ராமிஸ் பண்ணீங்கல்ல, இன்னைக்கு கண்டிப்பா நீங்க எனக்கு கிஃப்ட் தருவேன்னு சொன்னீங்களா இல்லையா? சொல்லுங்க. அந்த நெக்லஸ் எனக்கு கூட ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னனே, நீங்க கூட எனக்காக கண்டிப்பா வாங்கி தரேன்னு சொன்னீங்க. என்னோட கிஃப்ட் எங்க? அது மறந்து போயிட்டேன். சரி, கவலைப்படாத, ஒன்னும் பிரச்சனை இல்லை. உனக்கு அடுத்த வருஷம் வாங்கி கொடுத்துறேன். என்னாச்சு? இங்கதான் இருக்கேன். நான் எங்க போறேன்? அது இங்க பாரு, நெக்லஸ், அதாவது உன்னோட கிஃப்ட் கண்டிப்பா கிடைக்கும். இப்ப இல்ல, என்ன அடுத்த வருஷம் கண்டிப்பா கிடைச்சிரும். இல்ல, எனக்கு இப்பவே அந்த கிஃப்ட் வேணும். என்ன ராக்கி, கிஃப்ட் கிடைச்சிரும். என்னப்பா? இல்ல, நெக்லஸ் வச்சு நீ என்ன பண்ண போற? அதாவது இந்த பாரு, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அது நெக்லஸ் யார் போடுவாங்க? ஒரு அழகான நெக்லஸ் யார் போடுவாங்க? அதான் தன்னோட அழகுல சந்தேகப்படுறவங்க, அழகா இல்லாதவங்க போடணும். ஆனா நீ என்னோட அழகு தேவியாச்சே, அழகு சிலையாச்சே, அழகே உன்னை பார்த்து பயப்படும். அதனால உனக்கு இவ்வளவு அழகான நெக்லஸ் எதுக்காக தேவை? நீயே ஒரு அழகான நெக்லஸ், நீ என்னோட வைரம். இப்ப நீ என்ன பண்ற? இந்த ஸ்வீட்டை சாப்பிடு, என் கால்ல விழு, என்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. நானும் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுவேன். அது மகளே, உன்னோட கணவனை எப்பவும் சந்தோஷமா பாத்துக்கணும். இன்னைக்கு நீங்க எவ்வளவுதான் ஸ்வீட்டா பேசினாலும் அது எனக்கு பத்தாது. எனக்கு அந்த நெக்லஸ் வேணும்னா வேணும், அவ்வளவுதான். இங்க பாரு ராக்கி, இந்த பாரு, நிலா எவ்வளவு அழகா இருக்கு. ஆனா அந்த நிலா விட என்னோட நிலா அழகா இருக்காளே. நிலாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால நீயும் சந்தோஷப்படு. இந்த ஸ்வீட்டை சாப்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. அப்புறம் இங்க பாரு, என் மேல சத்தியமா நீ இதை பண்ணி ஆகணும். சந்தோஷமா இரு, சந்தோஷமா இரு. எப்பவுமே நீ உன்னோட கணவனை சந்தோஷமா பாத்துக்கோ. என்னோட நெக்லஸ். ஆமா, உன்னோட நெக்லஸ் தான். நீங்க எனக்காக கிஃப்ட் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? எப்போவாது நீ என்கிட்ட ஒன்னு கேட்டு அதை நான் கொடுக்காம இருந்திருக்கேனா? அதுக்கு தான் வாய்ப்பே இல்லையே. இத்தனை வருஷமா என்னைக்காவது இப்படி நடந்திருக்கா? இதை உன்னால எப்படி யோசிக்க முடிஞ்சது? ராக்கி, உன்னோட ஆசைய நான் எப்பவுமே நிறைவேற்றுவேன், புரியுதா? இது என்னோட சத்தியம். இன்னைக்கு மட்டும் இல்ல, எப்பவுமே நான் இப்படிதான் இருப்பேன். நீ என்ன சொன்னாலும் சரி, அதை நான் பண்ணுவேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, நான் உங்களுக்காக போன வருஷம் விரதம் இருந்தப்போ நீங்க எனக்காக எனக்கு பிடிச்ச நெக்லஸ் வாங்கிட்டு வந்தீங்க, எனக்கு கிஃப்டா கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் நிலாக்கு முன்னாடி நீங்க எனக்கு சத்தியம் பண்ணீங்க. அது மட்டும் இல்லாம ராக்கி, ஒவ்வொரு வருஷமும் நான் உனக்கு கிஃப்ட் தருவேன் என்கிட்ட சொன்னீங்க. அதுவும் எனக்கு பிடிச்சது கொண்டு வருவேன்னு சொன்னீங்க. நான் என்ன நினைச்சாலும் என்ன கேட்டாலும் நான் பண்ணுவேன்னு சொன்னீங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? மறுபடியும் இன்னைக்கு நான் விரதம் இருக்கேன் மகேஷ். உங்களுக்காக தான் விரதம் இருக்கேன். நீங்க எனக்கு கிஃப்ட் கொடுக்கணும். இந்த தடவை எனக்கு கிஃப்டா நீங்க தான் வேணும். நீங்க தான் எனக்கு வேணும் மகேஷ். நீங்க ரெஸ்ட் எடுத்ததெல்லாம் போதும்.
எழுந்துறீங்க. நீங்க எனக்காக எழுந்துறீங்க மகேஷ், ப்ளீஸ். உங்களுக்கு தான் தெரியும்ல நம்ம குடும்பத்தோட பாரம்பரியம் எதுன்னு. கணவனுக்காக மனைவி முழு மனசோட விரதம் இருக்கணும். ஒரு நல்ல மனைவியா இந்த சடங்க நான் முழு மனசோட செஞ்சிருக்கேன் மகேஷ். ஒரு கணவனா நீங்க உங்க கடமையை நிறைவேற்றணும். நீங்க இப்பவே எழுந்துறீங்க. என்னோட கிஃப்ட் எனக்கு கொடுங்க. இந்த குடும்பத்துக்குள்ள எவ்வளவு பாசம் இருக்கு. ஒவ்வொரு சடங்கையும் முழு மனசோட பண்றாங்க. நான் உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சவன். ராக்கிமா மாதிரி எனக்கு ஒரு அத்தை கிடைச்சிருக்காங்க. மகேஷ், தயவு செஞ்சு உங்க கண்ணை திறந்து பாருங்க. ராக்கிமா, நீங்க எங்க? அது மாமாவுக்கு ரொட்டீன் செக்அப் நான் பண்ணுவல, அதை நான் இன்னைக்கு பண்ணல. இப்ப பண்ணிடுவா? நீங்க உட்காருங்க. பரவாயில்ல. அட நீங்க உட்காருங்க. அட மாமாவோட முகத்துல இன்னைக்கு ரொம்ப அழகு இருக்கு. ரொம்பவே சந்தோஷமா இருக்காருல்ல? நீங்க மாமா கிட்ட ஏதாவது கேட்டீங்களா என்ன? நான் மகேஷ் கிட்ட என்ன சொன்னேன்னா, இந்த தடவை நான் விரதம் இருந்ததுக்காக நீங்க எனக்கு கொடுக்க வேண்டிய கிஃப்ட கொடுங்கன்னு கேட்டேன். ஆனா நீங்க தான் வேணும்னு கேட்டேன். நான் மகேஷ் கிட்ட சீக்கிரமா எனக்காக சீக்கிரமா குணமாகுங்கன்னு சொன்னேன். கண்ணை திறந்து பார்க்க சொன்னேன். ஆனா பிரீதா இவரை நான் சொல்றத கேட்க மாட்டேங்கிறாரு. கண்ணை திறக்கவே மாட்டேங்கிறாரு. கண்ணை திறக்காமலே கூட நீங்க பேசுறது எல்லாமே இவர் கேட்டுக்கிட்டு தான் இருக்காரு. நீங்க சொல்றதெல்லாம் அவர் பண்ணணும்னு தான் நினைக்கிறாரு. நிஜமாவா? ஆமா, இங்க பாருங்க, இவரை பார்த்தாலே தெளிவா தெரியுது. மாமா ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. ஆமா ராக்கிமா, நிஜமாவே மாமா பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. அப்புறம் பாருங்களேன், ஆட எல்லா வேல்யூஸும் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு. பல்ஸும் சரி, ஆக்சிஜன் மட்டும் இல்ல, பிபியும் கூட. நிஜமாதான். சரி, நீங்க மாமா கிட்ட அவரோட கையால தான் விரதத்தை முடிப்பேன்னு சொன்னீங்கல்ல? ஆமா. அப்படின்னா அவரோட கையாலேயே நீங்க விரதத்தை முடிங்கன்னு மாமாவும் சொல்றாரு. நீங்க இத பண்ணணும். ஆமா, பாருங்க, நீங்களே பாருங்க, மாமாவோட முகம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு இவரு ஸ்மைல் வர பண்றாரு. மாயரா, மாயரா, நான் சொல்றத கேளு. நீ என்ன பண்ண போற? மாயரா. ஷர்லின், சொல்லுங்க பாட்டி. நான் உன்னை யோசிச்சேம்மா. உன் கையில கருப்பு கயிறு கட்டி விடணும்னு நினைச்சேன். உனக்கும் சரி, உனக்கு பிறக்க போற குழந்தைக்கும் சரி, எதுவுமே நடக்காது. இப்பவே வா. ஆமாமா, வா. ராக்கிமா, இப்போ நீங்க பரவாயில்லையா? உங்களுக்கு உடம்பு சரியில்லாததால நாங்க எல்லாருமே பதட்டமா இருந்தோம். நீ என்ன ராக்கிமானி கூப்பிடாத. நான் சொல்றத நீ கேட்கவே மாட்டேங்கிற. அப்புறம் எதுக்கு அம்மானு கூப்பிடுற? பொண்ணுங்க அம்மா சொல்ற எல்லா விஷயத்தையும் கேட்பாங்கல்ல. நீ எந்த அளவுக்கு வீக்கா இருக்கன்னு உனக்கே தெரியும்ல. அதனால தானே டாக்டர் வந்து உன்னை பார்த்துட்டு போனாங்க. அப்படி இருந்து நீ எதுக்காக இந்த விரதம் இருந்த? அம்மா என்கிட்ட சொல்லிருக்காங்க, இந்த கர்வாச்சோத் விரதம் ரொம்பவே ஸ்பெஷலான விரதம்னு. கணவன் மனைவி உறவை ரொம்பவே ஸ்ட்ராங் ஆக்குன்னு சொன்னாங்க. இன்னும் மாமியார் மருமக உறவையும் கூடவா. அப்புறம் உங்களுக்கு உடம்பு சரியில்லாம தானே இருந்துச்சு. இருந்தாலும் நீங்க விரதம் வச்சீங்கல்ல. இப்போதான் விரதத்தை முடிச்சீங்க. எனக்கு நல்லா தெரியும், இந்த குடும்பத்துல இந்த விரதம் ரொம்பவே முக்கியமா இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க இந்த விரதத்தை ரொம்பவே நம்புறீங்கன்னு கூட எனக்கு தெரியும். இப்போ நானும் இந்த வீட்டோட மருமக தானே. அப்புறம் நான் எப்படி இந்த விரதத்தை வைக்காம இருப்பேன்?
அது மட்டும் இல்லாம எனக்கு வந்து இந்த விரதம் வச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். பிரீதா, நீ இந்த வார்த்தையை சொன்னதால என் மனசுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்குன்னு உனக்கு தெரியாதுமா. நீ இந்த குடும்பத்தோட பாரம்பரியத்தை காப்பாத்தி இருக்க. சுமங்கலி விரதத்துல நீ இருந்த. சரளா எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சும் கூட நீ அதை விடவே இல்லை. என்னதான் இருந்தாலும் நீ இந்த விரதம் இருந்த, அந்த சடங்க ஒழுங்கா முடிச்ச, உன்னோட கடமைய நல்லபடியா முடிச்ச. சந்தோஷமா இருமா. கடவுள் எப்பவுமே உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். ராக்கிமா என்ன ரொம்ப பாசமா கட்டி அணைச்சுக்கிறாங்க. இந்த பாசத்துக்காக, இந்த அன்புக்காக தான் நான் இத்தனை நாளா ஏங்கிக்கிட்டு இருந்தேன். பிரீதா இந்த வீட்ல ஒருத்தி கிடையவே கிடையாது. அவளோட பிரம்மைய கண்டிப்பா நான் உடைக்க தான் போறேன். அவளை இந்த உலகத்தை விட்டு நான் அனுப்ப போறேன். நீ போமா. உன்னோட ரூம்க்கு நான் ஏற்கனவே சாப்பாடு அனுப்பிட்டேன். வயிறு நிறைய சாப்பிடு. அப்புறம் ஸ்வீட்டை கிரீஷ் கொண்டு வந்து தர சொல்றேன். சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஸ்வீட்டை கண்டிப்பா சாப்பிடு. நான் இதெல்லாம் எடுத்து போய் வச்சிடுறேன். அதுக்கப்புறம் நான் என் ரூமுக்கு போயிடுறேன். இங்க எல்லார் மேலயும் பிரீதா ரொம்பவே பாசம் வச்சிருக்கா. சரி சரி, நான் போனை வைக்கிறேன். ராக்கி ஸ்வீட் செய்யறதுக்காக கிச்சனுக்கு போறாங்களாம், அதனாலதான் போனை வச்சுட்டாங்க. அது வந்துமா ராக்கி ஆண்டி உங்ககிட்ட பேசினதை நான் கேட்டுட்டேன். விரதம் நல்லபடியா முடிஞ்சதுன்னு ஆண்டி சொன்னாங்கல்ல. இது ரொம்ப நல்ல விஷயம். முடிவு நல்லா இருந்தா எல்லாமே நல்லா இருக்கும். பிரீதாவுடைய விரதம் நல்லபடியா முடிஞ்சதை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ஒன்னு சொல்லவா? இந்த விரதம் எவ்வளவு முக்கியம் தெரியுமா? கல்யாணம் ஆன ஒவ்வொரு பொண்ணும் எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விரதம் இது. நம்ம பிரீதாவுக்கு முதல் விரதம். பாவம், பிரீதா நிறைய கஷ்டங்களை தாண்டிட்டா. நிறைய பிரச்சனைகள் அவளுக்கு வந்தது. இருந்தாலும் இந்த விரதத்தை அவ நல்லபடியா முடிச்சிட்டாங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவளுடைய உண்மையான அன்பு கரனுக்கு நிச்சயமா தெரியும். அவங்க 2 பேரும் இதே மாதிரி எப்போ சந்தோஷமா இருக்கணும். கரண் அவளுக்காக என்ன வேணாலும் பண்ணணும்னு நினைப்பான். எப்பவும் அவளுக்கு துணையாதான் இருப்பான். எல்லா புருஷன்களுமே அப்படிதான் நினைப்பாங்க. எந்த ஒரு மனைவி தன் புருஷனுக்காக இப்படி ஒரு விரதம் இருக்காளோ அது அவங்களுக்கு சந்தோஷம். ஆமாமா. பிரீதாவுடைய இந்த விரதம் நல்லபடியா முடிஞ்சது ரொம்ப பெரிய விஷயம். இது முடியாம இருந்திருந்தா நான் ரொம்ப வேதனைப்பட்டிருப்பேன். பிரீதா அன்னைக்காக சீக்கிரமா ஸ்வீட் எடுத்து வைக்கணும். உன்னை கூப்பிடுறாங்க. என்ன முறைக்கிற? ஒண்ணு இல்ல. என்ன நீ ஒன்னு பண்ண, எல்லா ரூம்ஸ்லயும் ஃப்ரெஷ் வாட்டர் பாட்டில் வச்சுட்டு வந்துரு. சரி. என்ன சரி? போ. போ. கிரீஷ் போ. சரி மேம். இந்த குடும்பத்துல இந்த விரதம் ரொம்பவே முக்கியமா இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க இந்த விரதத்தை ரொம்பவே நம்புறீங்கன்னு கூட எனக்கு தெரியும். இப்போ நானும் இந்த வீட்டோட மருமக தானே. அப்புறம் நான் எப்படி இந்த விரதத்தை வைக்காம இருப்பேன்?
லட்டுல கொஞ்சம் தான் விஷம் இருந்தது. இப்ப நான் மொத்த பாட்டிலையும் போட்டுருவேன். தப்பிக்கிறதுக்கு எந்த வழியும் இருக்காது. இந்த ஸ்வீட்டை வீட்ல வேற யாரும் சாப்பிட மாட்டாங்க. அந்த பிரீதா மட்டும்தான் சாப்பிடுவா. ஸ்வீட்டை சாப்பிட்டு மொத்தமா போயிடுவா.